சரியான இடத்துல பேசுகிறோம் என்பதை விட சரியான நபர்கிட்ட பேசுகிறோம் என்பதுதான் சரியான விஷயம். இங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கும்ல. ஆனால் ஒரு 20 செகண்ட் ரொம்ப போர் அடிச்சிருச்சே. அது அஞ்சால் அழுப்பு மருந்து விளம்பரம். அதுவும் ஒரு படத்தில் ஒரு சீன் பார்த்துருக்கேன் சார். அப்படி ஆள்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கெல்லாம் ஆறுதலுக்கு கவுன்சிலிங்னு சொல்லி போகிறோம். ஒரு கவுன்சிலர், ஒரு மருத்துவர், அவர் சில ஆலோசனை சொல்கிறார். அன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங் ஏதாவது பண்ணாங்களா சார்? எங்கே கவுன்சிலிங் சென்டர் இருந்துச்சா? மிகப்பெரிய மனதத்துவ நிபுணர் யார்ட்டிங்கட்டா கண்ணதாசன் தான். ஒரு காட்டில் எளிமையாக ஒரு விவசாயி வேலை பார்க்குறவனுக்கு அவர் ஒரு பாட்டு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பம். நம்ம முன்னேறி போனால் நம்ம அமுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வரும். அதை மாதிரி ஒரு தத்துவம் யாராவது சொல்லணும் சார்? இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 தெருநாய் விரட்டுது, ஒவ்வொரு நாயும் கல்லை வச்சு எரிஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாது. அது வாட்டுக்கு ஒரு குலைக்கட்ட மீன் வீட்டுக்கு போனால் தான் ஒவ்வொருத்தனும் வீடை நோக்கி செல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நகைச்சுவை ரொம்ப நீட்டி முழங்கினா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒத்த வரையில் ஒரு நகைச்சுவை சொல்லி முடிக்கணும். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரு, அப்புறம் பொசிக்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு பட்டிமன்றம் மாதிரி இல்லாமல் அதுக்கும் மேலே போய் ஒரு கருத்தரங்கத்தில் எவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பாங்களோ அது மாதிரி. அங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படி இப்படியே இருக்காரு. எப்போ இவங்க நகைச்சுவை சொல்லுவாங்க? அது கிடையாது. சரியாக ரசிக்கிற சார், சரியான இடத்துல பேசுகிறோம் என்பதை விட சரியான நபர்கிட்ட பேசுகிறோம் என்பதுதான் சரியான விஷயம். இங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. படம் ஓடுது, சொல்கிறேன். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கும்ல. ஆனால் ஒரு 20 செகண்ட் ரொம்ப போர் அடிச்சிருச்சே. அது அஞ்சால் அழுப்பு மருந்து விளம்பரம். அதுவும் ஒரு படத்தில் ஒரு சீன் பார்த்துருக்கேன் சார். அப்படி ஆள்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ விஷயம் சொன்னா தெரியும். கவிதை சொல்லி, கட்டுரை சொல்லி. நீங்கள் பாருங்கள், கண்ணதாசன்லாம் சொல்லி முடித்தாங்க. அதே கண்ணதாசன் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஆறுதலுக்கு கவுன்சிலிங்னு சொல்லி போகிறோம். ஒரு கவுன்சிலர், ஒரு மருத்துவர், அவர் சில ஆலோசனை சொல்கிறார். அன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங் ஏதாவது பண்ணாங்களா சார்? எங்கே கவுன்சிலிங் சென்டர் இருந்துச்சா? அன்னைக்கு கவுன்சிலிங் எல்லாருக்கும் கொடுத்தவர் யாருன்னீங்கன்னா மிகப்பெரிய மனதத்துவ நிபுணர் யார்ட்டிங்கட்டா கண்ணதாசன் தான். ஒரு காட்டில் எளிமையாக ஒரு விவசாயி வேலை பார்க்குறவனுக்கு அவர் ஒரு பாட்டு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்ன பூரா நீங்களே சொல்லிக்கிட்டா அப்போ நடுவர் இங்கே திரும்ப சரி நடக்கமா அவர் கூட கலக்கம் நடக்கும் பாட்டே. அதுதான் அவர் தான் சொல்கிறார் சார். எதை பற்றியும் கவலைப்படாங்கன்றிருக்கு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. 4 பக்கம் வீசுவான். பார்த்தீங்கன்னா கபடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனால் 16 பேர் அமுக்கருக்கு வருவான். அது மாதிரி நம்ம முன்னேறி போனால் நம்ம அமுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வரும். அதை மாதிரி ஒரு தத்துவம் யாராவது சொல்லணும் சார்? இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 தெருநாய் விரட்டுது, ஒவ்வொரு நாயும் கல்லை வச்சு எரிஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாது. அது வாட்டுக்கு ஒரு குலைக்கட்ட மீன் வீட்டுக்கு போனால் தான் ஒவ்வொருத்தனும் வீடை நோக்கி செல்ல முடியும். இப்படி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே சார். இது மாதிரி நேர்மறை விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்களா? நெகட்டிவாகவே யோசிச்சா அப்படித்தான் சார் அப்படின்னு சொல்லி அன்னபாரதி அவர்கள் பாட்டு, பைட்டு, காமெடி எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. எனக்குமே சில நேரம் ஃபோன் வரும். போன வாரம் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ சார், இந்த வருஷம் நாங்கள் 50வது ஆண்டு விழா வைக்கிறோம், டைமண்ட் விழா. பிரம்மாண்டமா, செலவை பற்றி கவலை இல்லை சார். உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவோம், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே பக்காவா. சரிங்களா? சரிங்க சார். சரி, எனக்கு ஒரே சந்தோஷம். செலவை பற்றி கவலை இல்லை சார், எவ்வளோ அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பேச்சாளர் தான் சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அப்போ நானும் செம்மறியாட மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வரும் கலைஞர்லாமா, அதுக்கடுத்து 45 பட்டிமன்றம் பண்ணியிருக்கேன். அதனால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்தால் கூட வேகமாக இயங்குங்கள் அப்படின்னு சொல்கிறதா. பார்த்தீங்களா, வண்ணத்து பூச்சி வந்து விழுந்திருக்கு மேடையில். இதுதான் விஷயம். 2 பேர்களும் அழகாக பேசியிருக்காங்க. பெரியவங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக உட்காந்து ரசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களாம் நிரம்ப நகைச்சுவையில் பார்த்து ரசித்தோம். ஒரு காலத்தில் மதுரை வீரன் எந்த வருஷத்தில் வந்தது? 56 வந்த படம். 56 ஒரு நகைச்சுவை பாருங்க. மன்னர் சொல்வார், வீரனை எல்லோரும் பின்தொடர்ந்து சொல்லுங்கள், அவனை பிடித்து வாருங்கள். அது டிஎஸ் பாளையாவர். அவர் குதிரையிலே கழுத மாதிரி தான் போவார், சக்கடி சக்கடி சக்கடி. அவர் போய் என்னைக்கு வீரனை பிடிக்க 1.5 மணி நேரம் கழிச்சு வருவார். அரசர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா பதில்,
நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி பார்த்து ரசித்தோம். ஆனால் எங்களையும் கேட்டு ரசிக்கிறாங்கன்னும் போது, ஏன்னா இன்னைக்கெல்லாம் நகைச்சுவை வந்து ரொம்ப நீட்டி முழங்கினா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒத்த வரல ஒரு நகைச்சுவை சொல்லி முடிக்கணும். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரு, அப்புறம் பொசிக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த மீட்டுக்குள்ள ரொம்ப அழகு. இப்பொழுது மித்த பட்டிமன்றங்கள் போய் நேரத்தை விரைவு பண்ண மாட்டோம், விரைவாக முடித்து விடுவோம்.